முற்பகல் 8:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வருகை புரிய வேண்டும். அடையாள அட்டை அணிய வேண்டும். கட்டுப்பாட்டு அறையில் வருகை பதிவேட்டில் கையொப்பமிடுதல் வேண்டும். செல்போனை கட்டுப்பாட்டு அறையில் ஒப்படைத்தல் வேண்டும். குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறையின் தேர்வுக்கான விடைத்தாள் உரையினை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். அறைக்குரிய மாணவர்களின் வருகை பட்டியலை எடுத்துக் கொள்ளல் வேண்டும். உரையின் மீதுள்ள பதிவெண்ணும் விடைத்தாள் முகப்பு சீட்டில் உள்ள பதிவெண்ணும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்தல். முகப்பு சீட்டில் முதன்மை கண்காணிப்பாளரின் நேர்படி ஃபேக்சிமில் உள்ளதா என்பதையும் விடைத்தாளின் அனைத்து பக்கங்களும் சரியாக உள்ளனவா என்பதை சரிபார்த்தல் வேண்டும். முகப்பு தாளின் ஏ பகுதியில் வலதுபுறத்தில் வெரிஃபைட் என குறிப்பிட்டு கையொப்பமிடுக. கூடுதல் விடைத்தாளை பெறுதல். முற்பகல் 9:45 மணிக்கு முதல் மணி 1 முறை மட்டும் அடிக்கப்படும். அறை கண்காணிப்பாளர் தேர்வறையின் வாயிலை அடைதல் வேண்டும். தேர்வர்கள் வருகை புரிவர். அறை கண்காணிப்பாளர்கள் தேர்வர்களின் நுழைவுச் சீட்டினை சரிபார்த்து தேர்வு அறைக்குள் அனுமதித்தல். முற்பகல் 9:50 மணிக்கு தேர்வர்களுக்கான சிறப்பு அறிவிப்புகள் வழங்கும் நேரம். முற்பகல் 9:55 மணிக்கு 2வது மணி 2 முறை அடிக்கப்படும். வினாத்தாள்கள் உரைகள் பிரிக்கப்படாமல் இருப்பதை காண்பித்து இரு தேர்வர்களிடம் அத்தாட்சி கையெழுத்து பெறுதல். வினாத்தாள் கட்டினை பிரித்தல். முற்பகல் 10 மணிக்கு 3வது மணி 3 முறை அடிக்கப்படும். தேர்வர்களுக்கு வினாத்தாள் வழங்குதல். முற்பகல் 10:10க்கு 4வது மணி 4 முறை அடிக்கப்படும். விடைத்தாள்கள் தேர்வர்களுக்கு வழங்குதல் வேண்டும். தேர்வரது முகப்புச்சீட்டில் உள்ள பதிவெண், புகைப்படம் ஆகியவற்றை ஒப்பிட்டு சரிபார்த்து அத்தேர்வர் தானா என்று உறுதி செய்து கொண்டு பிரசன்ட் என்பதற்கு நேராக டிக் செய்து தமது கையொப்பத்தை இடுதல் வேண்டும். முக்கிய பாடத் தேர்வுகளின் போது ஏ வகையா அல்லது பி வகையா என்பதை கட்டங்களில் நிரப்புதல். வருகை பட்டியலில் தேர்வரது கையொப்பம் பெறுதல் மற்றும் முகப்புத்தாளில் தேர்வரது கையொப்பம் பெறுதல். வினாத்தாள்களை தேர்வர்களுக்கு வழங்கிய பின் மீதமுள்ள வினாத்தாள்களை வினாத்தாள் உரையில் வைத்து செல்லோ டேப் கொண்டு ஒட்டுதல் வேண்டும். உரையில் மேலுள்ள க்ளோசிங் சர்டிபிகேட்டினை பூர்த்தி செய்து இரு மாணவர்களின் கையொப்பம் பெற்று முதன்மை கண்காணிப்பாளர் அல்லது துறை அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். 10:15 மணிக்கு 5வது மணி 5 முறை அடிக்கப்படும். தேர்வினை எழுதலாம் என அறிவித்தல். வருகை புரியாதோர் முகப்புச்சீட்டில் ஏ என சிவப்பு மையினால் டிக் செய்து ஒப்படைத்தல். முதன்மை கண்காணிப்பாளர் அல்லது துறை அலுவலரிடம் வருகை புரியாதோரின் வினாத்தாள் மற்றும் விடைத்தாளினை ஒப்படைத்தல் வேண்டும். 10:45, 11:15, 11:45, 12:15 மற்றும் 12:45 மணிகளுக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் 1 மணி அடிக்கப்படும். பிற்பகல் 1:10 மணிக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்படும். தேர்வர்கள் கூடுதல் விடைத்தாள்கள் பெற்றிருப்பின் அதனை முதன்மை விடைத்தாளுடன் வெள்ளை நூல் கொண்டு கட்டுமாறு அறிவுறுத்தல் வேண்டும். பிற்பகல் 1:15 மணிக்கு லாங் பெல். தேர்வு நேரம் முடிந்தது. அனைத்து விடைத்தாள்களையும் சேகரித்தல் வேண்டும். தேர்வு கட்டுப்பாட்டு அறைக்கு தாமதமின்றி செல்லுதல் வேண்டும். ஒவ்வொரு விடைத்தாளில் அனைத்து பக்கங்களையும் முழுமையாக சரிபார்த்தல் வேண்டும். விடைத்தாளின் மேல் பகுதியில் ஒவ்வொரு இண்டு பக்கங்களும் இணையும் இடத்திலும் தேர்வர் எழுதிய கடைசி வரிக்கு கீழும் தேர்வுத்துறையின் DGE-HSE முத்திரையிடவும். சொல்வதை எழுதுபவர் இல்லாமல் தேர்வெழுதும். டிஸ்லெக்சியா தேர்வருக்கு மட்டும் டிஸ்லெக்சியா தேர்வர் என்பதை விடைத்தாளின் மீது சிவப்பு மையினால் எழுத வேண்டும். விடைத்தாள் முகப்புத்தாளின் ஏ பகுதியினை இரும்பு அளவுகோல் உதவியுடன் பிரித்து கவனமாக பார்க்கோடு பாதிக்காதபடி ஸ்டேபிள் செய்து துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தல். கூடுதல் விடைத்தாள் பயன்படுத்திய தேர்வர் விடைத்தாளை முதன்மை விடைத்தாளுடன் நூலிட்டு கட்டப்பட்டிருந்தாலும் முதன்மை விடைத்தாளுடன் இணைத்து ஸ்டேபிள் செய்க. விடைத்தாள் உரையில் உள்ள விடைத்தாள்களை அவை பதிவெண் வரிசைப்படி இல்லாத வண்ணம் கலக்கி பிரித்து உரையில் இடுதல். ஏ வகை பி வகை என தனித்தனியாக ஷஃபிள் செய்து உரையில் இடுதல். விடைத்தாள் கலக்கி பிரித்த உரையின் மீது P/A விவரங்களை பூர்த்தி செய்து 2 இடங்களிலும் உரையின் மேல் பகுதி மற்றும் கீழ்பகுதி குறுக்கே தமது கையொப்பமிட்டுதல் வேண்டும். அதன் பின்னர் நெகிழி ஒட்டு நாடா கொண்டு 2 இடங்களிலும் ஒட்டி முதன்மை கண்காணிப்பாளிடம் ஒப்படைத்தல் வேண்டும். உரையில் இடப்பட்ட விடைத்தாள் விவரப்படிவத்தில் CSD கையொப்பமிடுக. தமது அறைக்குரிய அனைத்து வருகை புரிந்தோர் விடைத்தாட்களும் அவர்கள் பயன்படுத்திய கூடுதல் விடைத்தாட்களும் விடுபடமால் விடைத்தாள் உரையில் வைத்து ஒப்படைக்கப்பட்டனவா என உறுதி செய்தல் வேண்டும்.